Okay guys, welcome back to Logic Liquidity. நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ லைவ் அக்கௌண்ட் அண்டு இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. லைவாக இருந்தால் லைவாக இருக்கும், டெமோவாக இருந்தால் டெமோவாக இருக்கும். இங்கே நீங்கள் இந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நான் சீட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதை நம்பி நீங்கள் பண்ணாதீங்க, ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 கர்சர் தெரியும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவாக நான் ப்ளே பண்ணிவிட்டு அகைன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 மூவ்ஸ் தெரியும், நீ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட்னா லிக்யூரிட்டி உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பையர் கேண்டில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு. இங்கே வந்து மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுது. மேலே போகலாமா கீழே போகலாமான்னு கன்ஃபியூஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து டச் ஆனப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா அதான் நமக்கு ஒரு சேஃப்டியான ஒரு ட்ரேடாக இருக்கும், ஓகேவா? இங்கே வர வரைக்கும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ட்ரேட்ஸ் உங்களுடைய கேண்டில்ஸை வந்து ரீட் பண்ணிகிட்டே இருங்க. அது நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும், ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெட் கேண்டில்லேருந்து சொல்கிறேன். இந்த ரெட் கேண்டில்லேருந்து ஒரு ஹையஸ்ட் ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்கான ரெட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையர் இருக்காங்க. இந்த பையரை பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. இந்த பையரை பிரேக் பண்ணதால் இந்த செல்லர் வந்து கீழே வரையும் இறங்கிடுறாங்க இங்கே, ஓகேவா? செல்லர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தென் இங்கே இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வராங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில்லேருந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வராங்க. அவங்க எஃபெக்டாக தான் இந்த க்ரீனும் வந்திருக்காங்க, ஓகேவா? தென் இந்த ஆர்பிஎஸில் ஹிட் ஆனதாலையும் இங்கே வந்து எஃப்இஜி கேப் இருக்கிறனாலையும் ஸ்ட்ராங்கான செல்லர் வந்திருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான பையர் ஜோனுனால ஒரு பையர் வந்திருக்காங்க, வீக்கான பையர் வந்திருக்காங்க. இதில் வந்து செல்லர் என்ட்ரி இருக்கனால இங்கே செல்லர் வராங்க, ஓகேவா? அப்புறம் இங்கே பையர் என்ட்ரி இருக்கனால இங்கே பையர் வராங்க. ஆக்சுவலாக இந்த இடமே நமக்கான ட்ரேடுக்கான இடமே கிடையாது, ஓகேங்களா? இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஏரியா. நான் அவசரப்பட்டு தான் இந்த ட்ரேடு கொடுத்தேன். இதுக்கு நான் கொடுத்த ரீசன் என்னென்னா, இது வந்து ஒரு பையர் ஏரியா நான் கன்சிடர் பண்ணேன். ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேபி பையர்ஸ் வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு எப்பயுமே இன்டியூஸ்மெண்ட் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கணும். தான் நமக்கு சேஃப் சைடு. இது என்னுடைய மிஸ்டேக் தான், பியூர் என்னுடைய மிஸ்டேக் தான். நான் ஒரு பை லக்கில் வந்தால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் ட்ரேட் கொடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேடும் அதே மாதிரி தான். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸ் அப்படிங்கிற கன்சிடர் பண்ணாமல் இன்டியூஸ்மெண்ட் கிராஸ் ஆகிடுச்சு, ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பிளாக் நோக்கி போகும், ஆர்டர் பிளாக்லேருந்து நமக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நெக்ஸ்ட் ட்ரேடும் கொடுத்தேன். பட் அதுவும் வந்து எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 2 ட்ரேட் ஃபெயில் ஆச்சு. 2 ட்ரேடுமே நான் லாஜிக்கை யோசித்தாலும் என்னுடைய எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் எனக்கு லாஸ் ஆச்சு ஸ்டார்டிங்கில், ஓகேவா? ஓகே, தென் இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இங்கேருந்து வர சில ஸ்ட்ராங்காக என்ட்ரு வராங்க, இன்டியூஸ்மெண்ட்டை தாண்டி போகிறாங்க. தென் இன்டியூஸ்மெண்ட்டை தாண்டி போகிறாங்க. இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து பையர்ஸ் என்ட்ரு ஆகிறாங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்லேயும் என்ட்ரு ஆகிறாங்க. இந்த பையர்ஸை நம்பி தான் இங்கே நான் பை கொடுத்தேன். பட் இதுவுமே ஒரு ரிஸ்க்கான ட்ரேடு தான். பட் இருந்தாலும் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து அப் ட்ரெண்டு இன்டியூஸ்மெண்ட்டை தாண்டி ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் நான் பை கொடுத்தேன். இப்போ பார்க்கலாம் என்ன ட்ரேடோடைய ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ, எனக்கு இதோடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். பட் நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு. பையர்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டி செல்லர்ஸ் கீழே போகிறாங்க. எஃப்இஜி கேப்பில் இருந்து பையர்ஸ் வராங்க. அந்த கீழே இருக்க அந்த ஆர்பிஎஸில் ஹிட் ஆகலை ஒன்றும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்லேருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்துட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங்கான பையர்ஸாக வந்துட்டாங்க, ஓகேவா? ஓகே,
இது அப் ட்ரெண்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்துட்டாங்க. தென் பாருங்க, அந்த முன்னாடி வந்த செல்லர்ஸோடைய பவர் வந்து இன்னும் இருக்கு. அதனால செல்லர்ஸ் ட்ரை பண்றாங்க. பட் அப் ட்ரெண்டில் ஆர்டர் பிளாக்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டில் வருது அப்படின்னா அங்கே வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் மேபி கிரீன் கேண்டில் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனால் சில கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம அதை வந்து கொடுக்கறது ரிஸ்க் தான். ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 மினிட்ஸ் இருக்கும். 9 மினிட்ஸும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போர் அடிக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள், இல்லைனா நீங்களே இந்த ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நானே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுவோம். ட்ரெண்ட் லைன் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடைக்கிறத பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் ஒரு ஸ்ட்ராங் என்ட்ரி பையர்ஸ் வராங்க. அதே பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் மேலே வராங்க பாருங்கள். ஸோ இது ட்ரெண்ட் லைனுடைய பர்பஸ் இதுதான். ஒரு என்ட்ரி பாயிண்ட் கண்டுபிடிக்க நமக்கு யூஸ் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் பாயிண்ட்லேருந்து நான் இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்திருக்கேன். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர் வராங்க. இங்கே ஏன் செல்லர் வராங்க அப்படின்னா இது வந்து ஒரு எஸ்என்ஆர். ஓகேங்களா? இங்கேருந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்தாலும் இந்த பையர்ஸில் அதிகமான செல்லர்ஸ் என்ட்ராக வராங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ட்ரெண்ட் செல்லருக்கான ட்ரெண்ட் லைன். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரு ஆகிட்டாங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லரில் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இங்கே என்ட்ரு ஆகிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான பையர் ஜோன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங்கான செல்லராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஒரு ஆர்பிஎஸ் லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன்னா அங்கேருந்து பையர்ஸ் என்ட்ரா வராங்களா, ஸ்ட்ராங்காக என்ட்ரா வராங்களா, என்ட்ரானாக்கா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு பை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஆர்பிஎஸ் லெவலேருந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நான் பை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறேன். எனக்கு வந்து நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் தேவை. இந்த பையர்ஸ் வந்து எங்கேயா ஹிட் ஆகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, எனக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. என்ட்ரி பாயிண்ட் மீன்ஸ் ஒரு மார்ஜினல் சேஃப்டி கிடச்சிருக்கு. இதோடைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த பையர்ஸ் வந்து ஒருவேளை இந்த பையர்ஸ் எங்கேயாவது ஒரு ஆர்பிஎஸ்ல ஹிட் ஆகுறாங்க, இவங்க வந்து இதாகிறாங்கன்னா கண்டிப்பாக நான் அங்கே எடுத்துருக்க மாட்டேன். ரெண்டாவது, இந்த பையர்ஸில் வந்து செல்லருடைய என்ட்ரியே கிடையாது. ஸோ இது ஸ்ட்ராங் பையர்ஸ் ஃப்ரம் ஆர்பிஎஸ் பாயிண்ட். ஆர்பிஎஸ்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் பிகம் சப்போர்ட், சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ். அதான் நாங்கள் எஸ்பிஆர் ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்னால் அந்த இதை காட்ட முடியல, ஏன்னா அந்த ரெக்கார்டர் வீடியோங்கிறதுனால ப்ரீவியஸ்லி காட்ட முடியல. ஸோ நான் இப்போ ஒரு ஆர்பிஎஸ்லேருந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வராங்க, இது ஒரு அப் ட்ரெண்டு அப்படிங்கிற ஒரு ரீசனால் நான் நெக்ஸ்ட் ட்ரேடு க்ரீன் கொடுத்தேன். அந்த ட்ரேடு எனக்கு வின் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக இன்றைக்கி 5 ட்ரேட்ஸ், 2 லாஸஸ், 3 வின்ஸ். அந்த 2 லாஸஸ் அப்படிங்கிறது என்னுடைய மிஸ்டேக்கால் நடந்த விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.